ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சிங் காம்பிடென்சினா என்ன அப்படின்றத பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ரெக்கார்ட்ஸுடைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை பிடிஎஃப் வேணுன்றவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சிங் காம்பிடென்சி ரெக்கார்ட்னால் என்ன அப்படின்றத பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக வந்து எல்லா காலேஜஸ்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, வெறும் ஃபைனல் டே அன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற டெமோ டாப்பிக்கை மட்டும் A4 ஷீட்டில் வந்து டீச்சிங் காம்பிடென்சி லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா சில காலேஜஸில் வந்து எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் சில காலேஜஸில் என்ன செய்வாங்கன்னா, இதுக்குன்னு தனியாக வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரெக்கார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னா அதுக்கான கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த ரெக்கார்டில். அது போக நீங்கள் அந்த டெமோ டாப்பிக்கையும் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா தனியாக எழுதி இதோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு விதமாக தான். மோஸ்ட்டாக நிறைய காலேஜஸில் வந்து வெறும் அந்த A4 ஷீட் மட்டும்தான், அந்த டெமோ டாபிக் மட்டும்தான் எடுப்பாங்க. சில காலேஜஸில் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட் நோட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ரெக்கார்டுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் வந்து என்னென்னா இந்த ரெக்கார்டுடைய மார்க்ஸே வந்து என்னென்னா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன டாபிக் நீங்கள் வந்து என்ன மேஜராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து எதில் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இது எப்படி இருந்தாலும் நான் நடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி எதில் இருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சமாக தான் ஒரு டாப்பிக்கை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் அந்த டாபிக் வந்து எங்கே இருக்கணும்னா கட்டாயம் உங்கள் லெசன் பிளானில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதியிருக்க அந்த 25 லெசன் பிளானுக்குள்ளேருந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஒரு டாப்பிக்கை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களோட இதை வந்து லெசன் பிளானை வச்சு சில நேரம் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் எடுக்கிற லெசன் வந்து உங்கள் லெசன் பிளானில் இருக்கா அப்படின்றது வந்து என்ன செய்வாங்கன்னா க்ராஸ் செக் பண்ணுவாங்க சில எக்ஸ்டர்னல்ஸ்லாம். ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்க போகிற ஓகேவா நீங்கள் அந்த டெமோ அன்னைக்கு எடுக்க போகிற கமிஷன் அன்னைக்கு எடுக்க போகிற டாபிக் வந்து உங்களுடைய லெசன் பிளானில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த A4 ஷீட்டில் வந்து நம்ம லெசன் பிளான் எழுதுகிறோம்ல, நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களோ அதுக்கான ஒரு லெசன் பிளான் நம்ம எழுதுகிறோம்ல, அதை வந்து அப்படியே உங்கள் லெசன் பிளானை பார்த்து தயவு செஞ்சு யாருமே காப்பியே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் அதில் ரெக்கார்ட் நோட்டில் எழுதியிருக்க லெசன் பிளானுமே நம்ம தான் எழுதியிருப்போம். ஆனால் என்ன செய்யாதீங்கன்னா அப்படியே வந்து இதை என்ன செய்யாதீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரஃபாக நீங்கள் லெசன் பிளான் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? கிளாஸ் எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்ணாடி முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எதை சொல்ல போகிறீங்க, செகண்ட் எதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெமோக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ் எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு போனதும் கிளாஸுக்குள்ளே போனதும் மோட்டிவேட் பண்ணுவேன். மோட்டிவேட் பண்ணி நான் வந்து டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டாபிக் நடத்துவேன், செகண்ட் இந்த டாபிக் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் ஹின்ஸ் எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா உங்களுடைய டெமோக்கு. அந்த ஆர்டரில் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் லெசன் பிளான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து லெசன் பிளானும் நீங்கள் நடத்துகிறதும் வந்து எப்படின்னா சைமல்டேனியஸாக ஒன்றா இருக்கும். அவங்க எக்ஸ்டர்னல் உட்காந்து வாட்ச் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்களாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லெசன் பிளானை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில பேரை வந்து திரும்ப கூட லெசன் பிளான் எழுதி அந்த இடத்துல அதே இடத்துல உட்காந்து எழுதி சப்மிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு 2 days முன்னாடி நீங்கள் வந்து அந்த காம்பிடென்சி ரெக்கார்டு எழுதி நீங்கள் காலேஜில் சைன் வாங்கினீங்கனாலே போதுமானது. ஓகேவா?
ஸோ இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு காலேஜில் சைன் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டரில் தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல வந்து சார்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல மேட்சிங் போர்டு யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல வந்து நீங்கள் ஒர்க்கிங் மாடல் யூஸ் பண்ண போகிறீங்க, எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஓகேவா ரஃப்பாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த A4 ஷீட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் யாரும் தயவு செஞ்சு அப்படியே வந்து உங்களோட லெசன் பிளான் ரெக்கார்ட்லேருந்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா காப்பி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எழுதுகிற அந்த டீச்சிங் காம்பிடென்சி, அதாவது அந்த ரெக்கார்ட் ஷீட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய வந்து இமேஜஸ் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் என்ன மேஜராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஒரு சார்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சார்ட்டை வந்து குட்டியாக ஒரு கலர் பேப்பரில் என்ன அந்த சார்ட்டில் என்ன இருக்கோ அதே கண்டென்ட் அந்த கலர் பேப்பரில் எழுதி அந்த இடத்துல அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஒட்டுங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் ஒர்க்கிங் மாடல் காட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கிங் மாடலில் வந்து குட்டியாக ஃபோட்டோ எடுத்து அது ஒரு குட்டி கலர் ஜெராக்ஸ் மாதிரி போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கிங் மாடலை எந்தெந்த இடத்துல காட்ட போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் என்ன செய்யுங்கன்னா அந்த ஒர்க்கிங் மாடலோட இமேஜை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய அந்த லெசன் பிளானில் வந்து ஒட்டுங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக அந்த சம்மரைஸ் பண்ணுறது, இந்த ரீகேப்சுலேட் பண்ணுறது, ஓகேவா, அந்த ஃபாலோ அப்லலாம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளோ சார்ட் காட்டி தான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டாக இருக்கட்டும், ரொட்டேட்டிங் சார்ட், மேட்சிங் போர்டு, ஓகேவா, இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரிவ்யூ பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து அடுத்து வர வீடியோவில் என்னென்ன டிஎலத்தை வந்து எந்தெந்த டைமில் நீங்கள் டீச்சிங்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? சார்ட் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம டியூரிங் த எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெமோவில் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறதுல தான் என்ன செய்வோம்னா நம்ம ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஎலத்தையும் என்னென்ன இடத்துல நீங்கள் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணணுன்றதை வந்து நான் அடுத்து வர வீடியோவில் வந்து ஒரு 2 to 3 டேஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட நீங்கள் ரஃப்பாக எழுதி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன ஆர்டரில் நடத்த போகிறீங்களோ, ஓகேவா, நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் கிளாஸ் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்களாகவே செல்ஃபாக வந்து என்ன செய்யுங்கன்னா நடத்தி பாருங்கள். ஓகேவா? அப்போ வந்து உங்கள் மைண்டுக்கு எது ஃபஸ்ட்டு வருது எடுத்த உடனே, ஓகே, ஒரு 2-3 டைம்ஸ் நீங்களாக நடத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் மைண்டில் என்ன ஃப்ளோவில் வந்து என்னென்னா அந்த கிளாஸை நீங்கள் கொண்டு போக போகிறீங்கன்றது வந்து என்னென்னா ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளோவில் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும், ஓகேவா, அந்த ஒவ்வொரு டாப்பிக் என்ன செய்யுங்க அந்த ஃப்ளோவில் என்ன செய்யுங்கன்னா உங்களோட லெசன் பிளானில் வந்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் தனியாக அந்த டீச்சிங் காம்பிடென்சிக்கு சில காலேஜஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு PDF வந்து கூட ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இனி அடுத்து வர வீடியோவில் என்னென்ன TLM வந்து எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி கொடுக்குறேன். அதே மாதிரி என்டர் ஆகிறதுலேருந்து, ஓகேவா, நீங்கள் டெமோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த கமிஷன் ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஓகேவா, உங்கள் பிஹேவியரை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க மெயினாக. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? போர்டில் நீங்கள் எந்த சைடு எழுதணும், ஓகேவா, நீங்கள் எந்த கையில் சாக் பீஸ் பிடிக்கணும், எந்த கையில் டஸ்டர் பிடிக்கணும், ஓகேவா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் என்டர் டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து என்னென்னா உங்களுக்கு இன் அண்ட் அவுட் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் டெமோவில் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு டெமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.